உணர்வுபூர்வமான திரைப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவார் போல் டைரக்டர். ஒரு வித்தியாசமான நாள் தான். ஏதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை. ஹீரோயினும் எனக்கு தெரியாது, ஹீரோவும் எனக்கு தெரியாது, கதையும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தில் ஒரு திரைப்படத்தை, ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமா, உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமா, அல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதை பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கணிப்பு. நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள், சில பேர் வேண்டாம் என்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். உச்ச நீதிமன்றமே நீட் விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னுலாம் சொல்லிடுச்சு. அது வேறு விஷயம். தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது. அந்த நியாயத்தை எந்த இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தம்பி ஏதோ சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது. அவர் என்ன சொல்ல போகிறார்ன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே ஒளிப்பதிவாளராகட்டும், நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள், அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைக்க அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம். மலேசியா தமிழர்கள் இசையை நிறைய விரும்புவாங்க. நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக கூடிய மக்கள் மலேசிய வாழ் தமிழர்கள் தான். அவங்கள வச்சே நிறைய இசையமைப்பாளர்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, உண்மையை சொன்னேன். ஆக ஒரு படம் இங்கே சுமாராக ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்கே ரொம்ப ரசித்து கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர் ஐயா பூஜையை ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சுற்றி முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும், காடு வெட்டி என்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அவர் அவருடைய பாட்டை அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவில் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். மற்றும் நமது இளைய இயக்குனர்கள், அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி, சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு, படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்களுக்கு, அதுவும் புது இயக்குனர், சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கும் சரி, இந்த பூஜைக்கும் சரி, சிறிய படங்களாக நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மதிச்சிடும் வர்றதுக்கு. நானும் சரி, இயக்குனர் உதயகுமார் சார் அவரும் சரி. நிறைய படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது எந்த மாதிரி படம், சில என்ன டைட்டிலுங்கிறதே பூஜை வந்து தெரியும்,
என்ன நைட்டு கூப்பிடுவாங்க, சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யார் டைரக்டரு என்ன படம்னே தெரியும். இதுவும் வந்து தான் சில விஷயங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க. ஒன்று, இவங்க வந்து நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஷன் மாதிரி சுருக்கி நீட்னு வைக்கல. நீட்டு தான் டைட்டில். நம்ம ஏமாத்துறதுக்காக அதுக்கு விளக்க வர திருக்குறளுக்கு விளக்க வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிட்டாங்க. எண்ணுக்கு என்ன நியாயம், ஓகே. எதுவும் என்ன, ஈக்கு என்ன போடலாம், எது பாருங்க. ஓ, எதுவும் ஈ, ஓகே. இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது, ஓகே. எங்களுக்கு, ஓகே. தெரியாதுக்கு ஒரு 10 வார்த்தை தேடிப்பாங்க, ஓகே ஓகே. டீக்கு தெரியாது. நீட்டுன்னு வச்சு விட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டில். அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன நீட்டு அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா. சிலது நமக்கு நியாயம் தெரியும், அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும். சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும், சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு, நம்முடைய நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம். பொதுவாக சமூகத்தில் அது ஒரு நியாயமாக தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் ஒன்று சொன்னார். அவர் வந்து ஒரு சாதனையாளர், லெஜண்ட். அதனால் அவர் அனுபவரீதியாக ஒரு அறிவுரை மாதிரி சிரிப்பு சொல்லிக்கிறார். அதனால இவர் மேலே உள்ள அக்கறை. நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிடுவோம், நாளைக்கு அது வந்து பிரச்சனைக்குள்ளே ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர். சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை வந்து நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதுலேருந்து அது கடந்து வர மாதிரி பட முடியும். அவ்வளோ மேட்டும். நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் போய் மாட்டிக்குவோம். சிலது இளம் ரத்தம் பார்த்தா தெரியல, துள்ளு ரத்தம். என்ன அந்த ஐரம் மீன் மாதிரி ஐரம் மீன் உள்டா போய் மாட்டிக்கும். அது 10 கட்டைம்பாங்க. அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டத்துக்கு போகாது, அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த 10 கட்டை வச்சு அதை மைட்டில் வச்சு அந்த 10 கட்டுக்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி இந்த இள ரத்தம் உதயகுமார் சொன்னதான். நீங்கள் கருத்து எது வேணால் சொல்லலாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு படுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். அது போய் இந்த சென்சார்ங்கிற இடத்துல போய் பிளாக் ஆகிடக்கூடாது. அதை நீங்கள் அதை வச்சுட்டே படம் பண்ணுங்க. நான் அது வந்து நீங்கள் என்னோட கருத்து சொல்லுங்கள், நீங்கள் தயாரிப்புள்ளக்காக சொல்கிறேன். அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு அன்றைக்கி. மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி. அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட். இன்றைக்கி சமூகத்தில் 2 விஷயம் தான் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே 2ல் தான் போகுது. இப்போ யாரும் சேமிக்க முடியாது. நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க சேமிக்க முடியாது. ஏன் சேமிக்க முடியாதுன்னா, ஒன்று பசங்களை படிக்க வைக்கிறதுல போயிடுது, இல்லை யாருக்காவது இப்போது ஒரு நோய் வந்துட்டால் முடிஞ்சு. ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தால் முடிஞ்சு. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிடுறாங்க நம்ம. அப்போ இன்றைக்கி கல்வியும் மருத்துவம் தான் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது. அப்போது கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு மருத்துவ கல்விங்கிறது 2 சேர்ந்து வச்சு. அப்போ அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அதில் வந்து மக்கள் நேசம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தால் நிறைய உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து வருது. அரைகுறையாக படித்தவன், பணம் கொடுத்து டாக்டர் ஷீட் வாங்கி படித்தவன், இவங்கனால தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்வது இவங்களால தான். அப்போ தகுதியான டாக்டர் வரணும், தகுதியான மருத்துவம் இருக்கணும். இது உயிர் பிரச்சனை. மற்ற வியாபாரம் அதுங்க வேறு, மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது. அப்போ அதில் தகுதியானவன் தான் அந்த சீட்டில் உட்காரணும்.
நிறைய போல் டாக்டர்னால எவ்வளோ சீரழிஞ்சு. இன்னைக்கு வந்து சமூகம் சார்ந்த படங்கள் நிறைய வருது. ஸோ நீட் அப்படின்ற அந்த தலைப்பே நீட்டாக இருக்கு. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைப்பை வச்சுட்டு அதுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு இயக்குனர். ஸோ அந்த இடத்துலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. அனிதான்ற அந்த ஒரு தங்கை வந்து இறந்துருக்கக்கூடாது சார் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி நிறைய அனிதா தங்கைகள் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. நல்லா படிங்க. வேறு எதுலேயுமே கவனத்தை செதற விடாதீங்க. சமூக வலைதளத்துக்குள்ளே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக வந்து சமூக வலைதளத்தில் தான் ஃபுல்லாக மூழ்கி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் தவறான பாதையில் போக வேண்டாம். நிறைய பேச நினச்சேன், பேச்சு வரல. சரி, இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எதில் பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபுல்லாக அதில் தான் இருக்காங்க. ஸோ படிக்கணும், இது பண்ணணும் அப்படின்றது எந்த தாட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அப்புறம் நான் காடுவெட்டின்ற ஒரு படத்துக்கு இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன். அது 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேரரசு சார் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பேரரசு சாரும் ஆர்வி உதயகுமார் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ பாடல்களை பற்றி பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்களை பற்றி பாராட்டினது. எங்களை மாதிரி அப்கமிங் வரவங்களுக்கு ஸோ நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் எங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது சார். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நீட்டுன்ற இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட்டாக கூப்பிட்டாங்க, ஏன்னா நியாயம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உண்மையிலே சொன்னால் எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டேஜில் இருக்க சார் ராஜன் சார், நானும் வண்ணாரப்பேட்டை, சார் வண்ணாரப்பேட்டை. அவர் வந்து நம்ம ஊர் மாதிரியாத்தான ஒரு படம் பண்ணார். அதில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்க போயிருந்தேன். சூர்யா படம் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சூழ்நிலைகளால் அது பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் பண்ணிட்டார். பட் நான் வேறு ஒரு படம் கமிட் ஆகியிருந்தேன். ஸோ அவரை நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேப் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசலில் உட்காந்த ஃபஸ்ட் இடம் அதுதான். ஸோ அதே இடத்துல நான் இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறேன். அது என்னோடய வளர்ச்சி. அதுக்காக நான் கடினமாக உழைச்சிருக்கேன். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க இந்திய மக்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது. அதான் நிதர்சனமான உண்மை. மத்திய அரசோ மாநில அரசோ நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை. இந்த படத்தில் ஒரு உணவுபூர்வமான உண்மை ஒன்று இருக்குது. அது ஸ்க்ரீனில் தான் தெரியும். டெக்னீஷியன் மட்டும் அவங்க சொல்லியிருக்கோம் ஓரளவு. ஆர்டிஸ்ட் யாரையுமே சொல்லலை. ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு 30 நாள் 35 நாள் வெயிட் பண்ணுங்கள். இதற்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான், நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இது நியாயமாக நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான். அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன். நேஷ்னல் எக்ஸாம் டு எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம். கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை எழுத போகிறது நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்குது. அந்த விடை வந்து ஆடியன்ஸ் தான். மீடியா நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஆர் அப்கமிங். இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம், முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தபடியை தாண்ட முடியும். அனைவருக்கும் நன்றி. வருகை தந்திருக்கும் டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் அவர்களுக்கும், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டைரக்டருமே, கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட்னு சொன்னதும்
மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி, சாதிக் சார் சொன்ன மாதிரி, அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருக்குது, இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசுங்கிறத நான் நம்புகிறேன். படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன். நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிக அற்புதமாக சமுதாய சிந்தனைகளோடு படத்தையும் வாழ்த்திய என் அருமை சகோதரர் பேரரசு அவர்களே, நம்முடைய மருத்துவர் மிகச் சிறப்பாக பேசினார். அவரும் பட தயாரிப்பாளர். மற்ற சகோதரர்களும் வாழ்த்தி பேசினார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது. எது நியாயம் எது அநியாயன்றதே எனக்கு தெரியல. அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது. நீங்கள் அரசியல் எடுத்துக்கிட்டால் 1000 அக்கிரம் பண்ணுறானுங்க, கொஞ்சம் நஞ்சம் அக்கிரம் இல்லை. லஞ்சம் வாங்கிறதுலேருந்து, கற்பழிப்பு விவகாரத்திலிருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க. ஒரு கணக்கு பார்த்தேன், யாரோ இந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேலே குற்றவியலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மோசடி, பாலியல், பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ், கக்கஞ்சி, நேருபிரான், பல காலங்கள் பல பெரியவங்க இருந்து தியாகிகள் இருந்திருக்காங்க. ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி, காமராஜ் சீஃப் மினிஸ்டர். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார் காமராஜ், ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க. வழியில் தான் கக்கன் அமைச்சராக, கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது, அவர் அமைச்சர். அப்போ கக்கனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார், கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும், ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார். போனால் வெளியிலேருந்தே கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலான்னு. இல்லை, நான் ஒரு 1 hour கழித்து வர்றேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி, போலீஸ் மந்திரி சொல்கிறார். அப்போ வேண்டாம், கார் தான் இருக்க, வாயம் போகலாம். நான் இல்லையா, இருந்த ஒரு கதர் சட்டையை துவைச்சி காய போட்டிருக்கையா, அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி. இப்போ சட்டை, பட்டு சட்டை, பட்டை வேட்டி, இதெல்லாம் எத்தனை 100 இருக்குன்னு தெரியல. காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று போடுறாங்க, மாற்றுறாங்க, சட்டையை அடிக்கடி மாற்றுறாங்க, மனைவிமார்களே மாற்றுறாங்க. ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க. அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது. நீட் தேர்வு வைத்து இந்த படம் என்று தம்பி சூர்யா சுப்பிரமணி துணிச்சல்காரர். இல்லைன்னா இந்த காலத்தில் படம் ஆரம்பிப்பாரா? இவ்வளோ சிரமம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமம். ஆனால் தம்பி துணிச்சலோட, இறைவன் அருளோட, அப்பா அம்மாவுடைய அருளோட இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார். அவர் சொன்னார், நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன், அப்பா அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னார். மகிழ்ச்சி எனக்கு. தெரியல, அந்த தம்பியை எனக்கு ஞாபகம் இல்லை. 1990 நம்ம ஊர் மாரியம்மா நல்லா போச்சு. அப்போ அந்த தம்பி இருந்திருக்காரு கூட. அதை நினைவில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன். நீ வெற்றி பெறணும். நீட் தேர்வு என்ன அக்கிரமம் தெரியுங்களா? எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கை இழந்துட்டாங்க, உயிரை பணையம் வச்சுட்டாங்க. அப்போ கூட இறக்கம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க. என்ன கேட்குறோம்? ஒரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில், ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க.
இங்கத்து குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது. ஆனால் பூனா, ராஜஸ்தான், பீகார் அங்கே சென்டரை போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க. எவ்வளவு கேவலம்! எதுக்காக? அப்புறம் இன்னொரு அக்கறம் நடக்குது. சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதிலை அவங்களே கொடுக்குறாங்க, பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது, நடந்தது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக வருது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் ரயில்வேல எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் தமிழன் 1000 பேருக்கு 2 பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். 900 பேர் நார்த் இந்தியன். எப்படி? ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வஞ்சிக்கப்படுவது தமிழன். இப்படி இருக்கக்கூடாது, இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வளர்ந்தா இந்தியா வளர்ந்ததில்ல. வாய்கழியே பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும். ஆனால் குழந்தைகளை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும். நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும். இப்போது சின்ன படங்கள்லாம் 100க்கு 90 படம் இல்லை, 95 படம் ஃபெயிலியர், ஜெயிக்கிறதில்ல. அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 10 சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க. அது எப்படி? பெரிய படம்லாம் சின்ன படமாகிடுச்சு சார். பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமாக போயிடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் பெரிய படமாயிடுச்சு. காரணம் கதைக்களம், இயக்குனர் தான் எல்லாமே. ஹீரோக்கள்லாம் அப்புறம்தான். ஆனால் இப்போ பல பெரிய இயக்குனர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுறாங்க. அதனால் அது தோல்வி அடையுது. கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டிங்கன்னா பாஸ் ஆகும். நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் அதிகமாக ஹிந்தி படம் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. சக்தே இந்தியா. சே, என்ன படம் சார்! ஒரு ஆக்கியை வச்சு பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளை எல்லாம் சேர்த்து ஷாருக் கான் அவர் தான் கோச். அவரா பரிதாபம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதை இந்தியா தோற்று போகுது. அதான் ஒரு பாகிஸ்தான்காரனுக்கு ஷாருக் கான் கை கொடுத்துட்டார். இந்தியா தோத்துருச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார். ஸ்போர்ட்ஸில் இதான் நாகரிகம். தோத்தாலும் கை கொடுக்கணும், வாழ்த்தணும். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக் கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான்காரனுக்கு நான் கை கொடுக்குறேன்னு வீட்டை அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான். போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பெண் பிள்ளைகள் ஒரு கோச் ட்ரை பண்ணுறார் சார், ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதில் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ, அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம், அதை சமாளிக்கிறார். சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார். இதான் சார் கதை. என்ன சார், ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போகல சார். கதை ஒரு இன்ச்சு கூட வேற போகல. சாங் கிடையாது, ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங். குரூப் டான்ஸ் கிடையாது, லவ் கிடையாது, அவருக்கு ஒரு காதலி கிடையாது. கதை எடுத்து அப்படி கொண்டு போய் முடிச்சார் சார். ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தார், அதே கதை தான். ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச். ஹீரோவுக்கு ஒரு காதலி, அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனால் அங்கேருந்தே இவனை கண்ணடிக்கிறான். யார்? ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா சார், கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அப்புறம் கல்யாணம் நின்று போகுது. பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா. கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஆக்கி, இது ஃபுட்பால். செலவு என்ன இது, அது செலவு என்ன?
இது செலவு என்ன? இல்லை, கதையை எப்படி ஹீரோவுக்காக மாற்றுறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா படம். ஒரு ஊரில் கிராமத்தில், மஞ்சுமோல் கிராமத்திலேருந்து 10 பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க. ஒரு பையன் தவறி விழுந்துடுறான் சார். அவனை காப்பாற்றணும். இதுதான் சார் கதை. சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா மொழியிலையும் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன படம் சார். கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார், ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க. கதாநாயகனுக்காக எந்த மம்முட்டி இருக்கட்டும், மோகன்லால் இருக்கட்டும், எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதில்ல சார். தேவையான விஷயத்த சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க. ஜெயிக்குது, கதை ஜெயிக்குது. அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும், அதில் யாரும் தலையிடக்கூடாது. அதே போல் அங்கே தானா, இங்கே ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர், அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டார். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு படம் கொடுக்குறார். பரியேறும் பெருமாள் சிம்பிள், எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, குரூப் டான்ஸ் இல்லை, லவ் சாங் இல்லை, பிரமாதமாக போச்சு. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், பேரரசு, என்னது, பொம்மை நாயகி, ஓடிடியில். தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில, பட் ஓடிடியில் பிரமாதங்க. அதில் அந்த யோகி பாபு தாங்க ஹீரோ, மீதி எல்லாம் கிராமத்து ஜனங்க. புதுசாக 2-3 நடிகர் இருப்பாங்க, மற்றெல்லாம் கிராமம். புது நடிகர்கள், எல்லாரும் புது நடிகர். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்கு. ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான். அதை கோர்ட்டில் எப்படி அது ஏழைக்கு நியாயம் கிடைக்கல, பிறகு ஒரு வக்கீல் வாதாடி எப்படி நியாயம் பெறார். பிரமாதமாக பண்ணியிருக்கு சார். இன்னொன்று ரஞ்சித்து ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன், கிரிக்கெட். ரஞ்சித், நீ வாழ்க, தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய். அவர் தான் சார்பட்டான் ஒரு இயற்கையாக பாக்ஸிங் எடுத்தார், பிரமாதம். அவர் பண்ணல, அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார். அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டைரக்டருங்க அப்படி பண்ணணும். இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும், நல்ல படங்கள் பண்ணணும். போல் நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு 5 நாள் ஜெயிலில் இருந்தேன். இந்த திருட்டு விசிடி எடுத்து போராடி ஹேராம் வச்சிங்களேன், அதில் தான் பர்மா பசார். ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரித்தேன் சார். தவறே பண்ணாத பல பேர் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள். ஆனால் அந்த தவறை பண்ணவன் பணக்காரன். போலீஸே செட் பண்ணி பணக்காரனை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயிலில் போட்டாங்க. அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை. பல வருஷம் உள்ளே இருந்தாங்க. அப்படி பலரை சந்தித்தேன். குற்றம் செய்யாதவர்களெல்லாம், நியாயவான்களெல்லாம் அநியாயவான்களாக உள்ள போட்ட உண்டு. கற்பழிப்புக்கு என் அருமை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணுன்னாரு. சட்டம் என்ன சட்டம்? அங்கே ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுவும் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அந்த பொண்ணும் பதக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே இல்லை, எல்லா நாடு பூரா இருக்குதுன்னா அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும், நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சுக்கணும், நியாயத்துக்காக போராடணும், அநியாயக்காரனை எதிர்க்கணும், சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும் தப்பு பண்ணா. ஆகவே இந்த அற்புதமான நியாயம், இந்த தைரியம் கூட தைரியம் இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது. இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயகப்பட்டிருக்கிறார். என்ன கிருஷ்ணமா? திவ்யா கிருஷ்ணன், தமிழ் மகள், அழகிய தமிழ் மகள். அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க, இல்லைன்னா வேற பார்க்கலாம்.
முதலில் தமிழ் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். இசையமைப்பாளர் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கேமராமேனை வாழ்த்துகிறேன். நடிப்பவர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி, சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.